ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். அச்சு மஸ்தலம் நேரலை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேயர்களே, இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்க்க போகிறோம். இன்றைய நாளிதழ்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகளில் முக்கிய செய்தின்னு பார்த்தோம்னா, திருவாரூர் இடைத்தேர்தல் நடக்குமா நடக்காதா என்கிற கேள்விக்குறி ஒரு பக்கம். இடைத்தேர்தல் அறிவிப்பிற்கு பிறகு நீதிமன்றங்களில் வழக்கு பதிவு தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து திருவாரூரில் மு.க.ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என்று பூண்டி கலைவாணன் விருப்பமனு தெரிவித்திருப்பதும், உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என்று அவருடைய ரசிகர்கள் விருப்பமனு தாக்கல் செய்வதும் ஒரு செய்தியாக இருக்கிறது. மற்றொன்று, பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு 2000 ரூபாய் நோட்டு அச்சிடப்படுவது தற்பொழுது நிறுத்தப்படுவதாக ஒரு செய்தி கசிந்திருக்கிறது. இது எந்த அளவுக்கு என்பதை நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். கேரளாவில் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. பாஜக தொண்டர் ஒருவர் பலியாகி இருக்கிறார் போன்ற செய்திகள் இன்றைய நாளிதழ்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகளில் முக்கிய செய்தியாக இருக்குது. இன்றைய செய்திகளை கூடுதலாக நம்முடன் விவாதிப்பதற்காக பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் வந்திருக்கிறார். வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தியை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழகத்தில் இடைத்தேர்தல் ஒரு தொகுதிக்கு அறிவிக்கப்பட்ட உடனேயே 1000 கேள்விகள். ஏன் அத்தனை தொகுதிகளுக்கும் அறிவிக்கப்படவில்லை? இந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் நடத்த வேண்டிய சூழ்நிலை என்ன? இப்படிலாம் பல கேள்விக்குறிகள் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கஜா புயலால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட திருவாரூர் மாவட்டத்தில் இந்த சூழலில் அந்த ஒரு தொகுதியில் மட்டும் அறிவித்திருக்கிறார்களே என்கிற ஆதங்கம் விவசாயிகள் மத்தியில் ஒரு பக்கம் இருந்தது. இப்போ இந்த இடைத்தேர்தல் அறிவித்ததிலிருந்தே ஆதரவும் எதிர்ப்பும் ரெண்டுமே இருக்குது. அதில் எதிர்ப்பும் அதிகமாக இருக்கத்தான் செய்கிறது. நிறைய பேர் மனு கொடுத்துருக்குறாங்க, இது நடத்தணுமா அப்படிங்கிற மாதிரி. உங்களுடைய பார்வையில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, தேர்தல் ஆணையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டதுக்கான முக்கியமான மூல காரணம் எதுன்னா, மதுரை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு. திருப்பரங்குன்றம், திருவாரூர் 2 தொகுதிகளையும் தேர்தல் நடத்துங்கன்னு ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணப்பட்ட போது, அதில் எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்ட தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொன்னாங்கன்னா, நாங்கள் அந்த குறிப்பிட்ட கால வரையறைக்குள் நாங்கள் நடத்திடுறோம். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் ஒரு வழக்கு இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறதுனால நாங்கள் திருவாரூரை முதல்ல அனுப்பித்தரோன்னு சொல்லிட்டு ஜனவரிக்குள்ளே நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டுருவோன்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்தாங்க, பிரமாண பத்திரம் மூலமாக. ஸோ அதன்படி அவர்கள் இது செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தது. இது நிர்வாக ரீதியானது. அரசியல் ரீதியாக பார்த்தோன்னா, இப்போ இடைத்தேர்தல் வருவதை பிரதான கட்சிகள் விரும்பவில்லை. அது ஆளுங்கட்சியாகட்டும் திமுக ஆகட்டும். ஏன்னா 2 பேருக்கும் 2 விதமான நெருக்கடிகள் இருக்குது. அந்த 18 பேருடைய தேர்ப்பும் சேர்ந்து வந்ததுன்னா, குறைந்தபட்சம் 8 தொகுதிகளில் அதில் ஜெயிக்கலைன்னா இந்த ஆட்சியை கவிழும் நிலை அதிமுக அரசுக்கு, அந்த கட்சிக்கு இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆளுமையை, கலைஞருடைய மறைவுக்கு பிறகு திமுக தலைவராக பொறுப்பேற்றுக்கிற ஸ்டாலின் தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அது அவர்கள் திருவாரூர் அப்படிங்கிறதுனால, கலைஞர் நின்று வென்ற தொகுதி அப்படிங்கிறதால, அவர்கள் குடும்பத்துக்குள்ளேயே குறிப்பாக அழகிரியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தர்ம சங்கடங்கள், இந்த சூழலில் எப்படி இதை எதிர்கொள்கிறதுங்கிற ஒரு சங்கடம் திமுகவுக்கு இருக்குது. அது இயல்பாக எல்லா கட்சியிலும் இது மாதிரியான தலைவர்கள் மறைகிற போது இருக்கும் தான். அதை முதல் முறையாக எதிர்கொள்கிறார் ஸ்டாலின். அதனால தான் இந்த தேர்தலை நிறுத்தணும்னு கேட்டு அவர்களுக்காக வாதாடிய கபில் சிபலை போய் ஆஜராகிறார். திமுகங்கிற பேர் பெட்டிஷனில் இல்லைன்னா கூட உச்சநீதிமன்றத்தில் ஒரு தனிநபர் பெயரை குறிப்பிட்டு போய் வாதாடுறாங்க. அதில் சொல்லப்பட்ட காரணம் அபத்தமாக இருக்குது. திருவாரூர் மாவட்டம் புயலால் பாதிக்கப்பட்டது தான், யாரும் மறுக்கலை. சரி. ஆனால் அதில் ஐடி கார்டெல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது உண்மைக்கு புறம்பான செய்தி. ஏன்னா புயலால் பாதிப்பு காற்று பலமாக வீசியதால் மரங்கள் சாய்ந்தது தான் மிகப்பெரிய பாதிப்பாக இருந்தது. சரி. வெள்ளம் வரலை. வெள்ளம் வந்தால் தான் அதில் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்ல முடியும். ஐடி கார்டெல்லாம் வீடுகளை இழந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி வீடுகளை இழந்தவங்க தன்னுடைய உடைமைகளை இழந்திருந்தால் அந்த குறிப்பிட்ட சில இடங்களில் அந்த பாதிப்பு இருந்திருக்கும். ஒரு தேர்தலையே நிறுத்துகிற அளவுக்கு அடையாள அட்டைகளை, ஆவணங்களை தொலைச்சிட்டாங்கிறது ஏற்றுக்க முடியாத வாதமா? புயல்னால, வெள்ளத்தால் நீங்கள் காணாமல் போயிடுச்சுன்னா வெள்ளம் தான் காணாமல் போக முடியும். நீங்கள் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். சரி, பரவாயில்ல. அந்த பாதிப்பு கூட நாகப்பட்டினத்தை கம்பேர் பண்ணும்போது திருவாரூரில் குறைவு தான். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் பல கிராமங்கள் தான் அந்த புயலால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை நிறுத்தணுன்ற ஒரு வாதத்துக்காக அதை கொஞ்சம் பிரதானப்படுத்தி எடுத்துகிட்டு வராங்க. இந்த அடிப்படை உண்மைகள் தெரிஞ்சதுனால தான் உச்சநீதிமன்றம் இதில் அடிப்படை முகாந்திரம் இல்லை, இதுக்குள்ள அவசரம் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு எடுத்த உடனே வராங்க. ரெகுலராக விசாரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மனு உயர்நீதிமன்றத்தில் வருது. அவங்க நேற்று விரிவாகவே ஆர்கியூமெண்ட்டே நடந்தது. நிறுத்தலாமா கூடாதா, ஏன் நிறுத்தணும்னு அவங்களையும் கேட்டாங்க. ஏன் நீங்கள் நடத்துறீங்க, ஜட்ஜஸும் சில கேள்விகள் கேட்டு என்ன முடிவெடுத்தாங்கன்னா, இதை நிறுத்துகிற அளவுக்கு ஒரு விஷயம் இதில் அலாமிங்காக இல்லை. தேர்தல் ஆணையம் நடைமுறைகளை தொடங்கிவிட்ட பிறகு நீதிமன்றம் இதில் ஒரு வரையறைக்குள்ளே தான் அவங்க தலையிட முடியும். முழுமையாக போய் தலையிட்டு நேற்று நோட்டிஃபிகேஷனை அறிவிச்சுட்டு வேட்புமனு தாக்கலை தொடங்கின பிறகு நீதிமன்றம் இதில் தலையிடாது. அதனால தான் நேற்று ஒரு தீர்ப்பு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிவிட்டு அந்த பிரதான வழக்கை எப்போ தள்ளி வைக்கிறாங்க, பிப்ரவரி மாதம் முதல் வாரத்துக்கு தள்ளி வைக்கிறாங்க. தேர்தலே முடிஞ்சிடும். இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த தேர்தலை நடத்துறதை தடுக்கிற மனநிலையில் நீதிமன்றம் இல்லை. ஏன்னா தேர்தல் நடைமுறை தொடங்கியாச்சு. இது சட்டமும் அதுதான்.
தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிகளை தொடங்கின பிறகு எந்த நீதிமன்றமும் அதில் தலையிடாது. ஆனால் இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி, ஏன்னால் இவர் அதிமுக மந்திரிகள் டெல்லி போகும்போதெல்லாம் தேர்தல் ஆணையத்தை மறைமுகமாக பயன்படுத்துகிறாங்க. அது தேர்தலை அறிவிக்க வைக்கிறதுலையும் இருக்குது, அறிவிக்க விடாமல் செய்வதையும் அவருடைய கடந்த கால சமீப கால அந்த உதாரணங்களை வச்சு நான் சொல்கிறேன். தேர்தல் ஆணையமே தலையிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நிறுத்தாத வரைக்கும் திருவாரூர் தேர்தல் நடக்க தான் போகுது. அதுதான் எப்படி வந்து மழை வரப்போகுது தமிழ்நாட்டில், அதனால் இப்போ தேர்தல் நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் தேர்தல் ஆணையம் அறிவிச்சதோ ஆமாம், அந்த மாதிரி இதுவும் ஒரு சாத்தியக்கூறுகள். ஏதாவது இல்லை பண்டிகை காலம் வருது அதனால தள்ளி வைங்கலாம் சில பேர், இதெல்லாம் சொத்தை வாதம். அது நீங்கள் பிரச்சாரம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க போது பண்டிகை நடுவில் 2 நாள் வருது, அதை தாண்டி தான் நீங்கள் பிரச்சாரம் சூடு பிடிக்க போகுது. பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தான் பிரச்சாரம். இல்லை, இந்த பண்டிகை காலங்கிற ஒரு கருத்து முக்கிய கருத்தாக சொல்லப்படுது. என்ன அப்படின்னா 2010 வந்து இந்த தொகுதி இடைத்தேர்தலில் வந்து பெண்ணாகரம் தொகுதியில் வச்சு சொன்னாங்க, ஒரு வாரம் தள்ளி வச்சு பொங்கலை வந்து ஒரு காரணமாக காட்டி சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, அந்த 2010 காலகட்டத்தில் தேர்தல் ஆணையங்கிறது அரசியல் சட்டப்படி தன்னாட்சி பெற்ற தன்னிச்சையான அமைப்பு தான். ஆனால் சமீப பல ஆண்டுகளாக மத்தியில் ஆளுகிற கட்சி எதுவோ அந்த கட்சிக்கு அனுசரணையாக இருக்கிற மாநில கட்சிகள் எதுவோ இவர்கள் சொல்கிறதா நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய சொந்த வசதிக்காக தள்ளி வைக்கிறாங்க. நீங்கள் இப்போ திருவாரூர்லேயும் திருப்பரங்குன்றத்தை தேர்தல் தள்ளி வச்ச போது கடந்த 1.5 மாதத்துக்கு முன்னாடி அப்போ புயலே கிடையாது. இங்கே அப்போ அறிவிக்கப்பட்ட புயல் எச்சரிக்கை அந்த ஏரியாவுக்கு கிடையாது. கர்நாடகாவில் இடைத்தேர்தல் நடந்த போது அதே நேரத்தில் தான் இங்கேயும் நடத்துறதா இருந்தாங்க. அப்போ புயலே வரலை, தேர்தலே நடந்து முடிஞ்ச பிறகு தான் இந்த கஜாவெல்லாம் வந்தது. அப்போ உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலை கையில் வச்சு அதை ஆதாரமாக வச்சு அதை மூல காரணமாக வச்சு நீங்கள் தேர்தல் நிறுத்துற போது தான் நீங்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிறீங்கன்னு தேர்தல் ஆணையத்து மேலே ஒரு விமர்சனம் வருது. இப்போ இதெல்லாம் பொங்கல் பண்டிகை வருதுங்கிறது நாடு முழுக்க கொண்டாடப்படுறது, பேர் தான் வேற. அப்போ பண்டிகை வருதுன்னு தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சுதான் அந்த தேதியை முடிவு செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு பண்டிகை முடிஞ்ச பிறகு தான் பிரச்சாரம் சூடுபிடிக்குங்கிறதுனால இது திருவாரூர் இடைத்தேர்தல் இது பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் ஆணையம் தெளிவாக இருக்குது, அந்த ஒரு தொகுதியில நடத்திடணுங்கிறதுல தெளிவாக இருக்குது. இல்லை, எனக்கு இன்னொரு சந்தேகமும் கூடவே இருக்குது. சரி, தெரிந்தே பண்டிகை நாட்களில் வச்சு இப்படி சில கோரிக்கையை வர வச்சு கோர்ட்டுக்கு பதில சொன்ன மாதிரி சொல்லிட்டு நாங்கள் அறிவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்கிட்ட இப்படி ஒரு கோரிக்கை வச்சு சொல்லி இனிமேலும் தேர்தல் ஆணையம் இதை ஒரு காரணமாக வச்சு இவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு அவங்க ஆளானால் அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கிறோன்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் முதல்ல சொன்னேன், தேர்தல் ஆணையமே தலையிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நிறுத்தினால் அன்றி நீதிமன்றம் இதில் தலையிடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இனிமேல். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலையோ தேர்தலையோ நடத்துறதுக்கு மத்திய பாஜக அரசு முதல்ல விரும்பலை அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக இருக்குது. அதில் வந்து பாஜகவுடைய அழுத்தமும் இப்போ ஆளக்கூடிய இபிஎஸ் ஓபிஎஸ் உடைய அழுத்தமும் எந்த ஒரு இடைத்தேர்தலையும் நடத்திவிடக்கூடாது என்பதில் தெளிவாக. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அரசியல் ரீதியாக பார்த்தோன்னா ஆர்கே நகர் உதாரணத்தை எடுத்துக்கோமே, பிஜேபி அங்கே சில ஆயிரம் வாக்குகள் தான் வாங்கினது. இப்போ அதிமுகவை ஓரளவு மிரட்டி உரட்டி ஏதாவது பண்ணி கூட்டணியில் சேர்ந்து கணிசமான தொகுதியில் வாங்க முடியுதான்னு அவங்க பார்க்குறாங்க. இப்படி பேரம் பேசிகிட்டு இருக்கிற போது இன்னொரு இடைத்தேர்தலில் நின்று அங்கேயும் சில பல ஆயிரம் தான் வாங்குறாங்கன்னா அப்போ இவ்வளோ பலமான கட்சிக்கு இத்தனை தொகுதிகளாக இந்த பலம் தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்குற தைரியம் அதிமுக இருக்குமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனாலும் தங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்க வேண்டான்னு ஒரு கட்சி நினைக்கிறது விரும்பலை. இதே தான் திமுகவும் வேறு காரணங்களில் சொல்லி தடுக்க பார்க்குது. நீங்கள் ஆளுங்கட்சிக்கு பாடம் போட்டணும்னு ஸ்டாலின் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சரி, அப்போ இதுதான் சரியான வாய்ப்பு, இதை அவர் பயன்படுத்திக்க தான் நினைக்கணும். இதை போய் தடுக்க நினைச்சது தான் இப்போ மக்கள் மத்தியில் வேறு மாதிரி சந்தேகங்கள். அப்போ உங்களுக்கு களத்தை சந்திக்கிற துணிச்சல் இல்லையா? ஸ்டாலின் இப்போ தடுக்க நினைக்கிறாருன்னா அப்போ அவருடைய பலவீனம் அப்படிங்கிறத உணர்றாரா? இல்லை, அதை காமிச்சிக்க வேண்டாங்கிறனால தான் திமுகவை பெட்டிஷனராக வெளிப்படையாக சொல்லாமல் ஒரு தனிநபர் மேலே போய் போடுறாரு. பட் இப்போ எல்லாம் சமூக வலைதளங்களில் செய்தி ஊடகங்கள் இவ்வளோ தூரம் பரவாயில்ல வந்தப்பறம் அதெல்லாம் பெருசாக நீங்கள் ரகசியமாக மறைக்க முடியாது. அதனால தான் பின்னணியில் திமுக இருக்குது. அதனுடைய தோழமை கட்சியான கம்யூனிஸ்ட் போய் இன்னொரு காரணத்தை சொல்லி அதே பெட்டிஷனை போடுறாங்க. அதனால் ஒரு ஆரோக்கியமான விஷயம் என்னென்னா நீதிமன்றம் அதை உடனடியாக எடுத்துக்கிடலை. ஏன்னா நீங்கள் தேர்தலே இத்தனை மாதம் ஒருத்தர் இல்லாமல் இருக்கிற போது மக்கள் பிரதிநிதி அதில் இருக்கிற பாதிப்புகளை உணராமல் நீங்கள் தள்ளுவீங்கன்னு சொந்த அரசியல் லாப நஷ்ட கணக்குகளை போட்டுட்டு தள்ளி போடுறது எந்த வகையிலும் நல்லதில்லை. யார் வேணாலும் ஜெயிக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. இப்படி ஒரு சூழலில் இபிஎஸ் ஓபிஎஸ் அணி தேர்தலை விரும்பலை அப்படிங்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா தன்னுடைய ஆளும் கட்சிக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ, மக்கள் அது பிள்ளையார் ஸ்டுடியோ எதாவது போட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. ஆனால் திமுக தரப்பில் அப்படி சொல்லுதுன்னா கருணாநிதியின் மறைவுக்கு பிறகு மிகவும் பலவீனம் அடைந்திருக்கிறதா ஸ்டாலின் உணர்றாரா என்ன? இல்லை, திருவாரூரில் நாங்கள் நிச்சயமாக ஜெயிப்போம்னு ஸ்டாலின் சொல்லிகிட்டே இருக்கிறார். ஏன்னா அது கலைஞர் ஜெயித்த தொகுதி, அவருடைய சொந்த தொகுதின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற சங்கடம் என்னென்னா, நான் முன்பே சொன்ன மாதிரி தொண்டர்கள் விரும்பினால் நான் சுயேட்சையாக போட்டிடுவேன்னு அழகிரி நேற்று அறிவிச்சிருக்கிறார். ஒரு 1.5 மாதம் முன்னாடி தொகுதியில் போய் ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி வந்தும் இதே கருத்தை அவர் சொல்லிட்டு வந்தார். இப்போ தேர்தலே அறிவிச்சிட்டனால அவருடைய அறிவிப்பை நீங்கள் ஜஸ்ட் லைக் எடுத்துக்க முடியாது. ஸோ சீரியஸாகவே ஒரு சுயேட்சையாக நிற்கிறான்னு வச்சுப்போம். எத்தனை ஓட்டு வாங்குறாருங்கிறது முக்கியம் இல்லை, அது நிச்சயமும் இல்லை. ஆனால் திமுகவுடைய வெற்றி வாய்ப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அழகிரி விளங்குவார் அப்படிங்கிறது
உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சதை விட ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும். ஸோ குறைஞ்சபட்சம் அதை கொஞ்சம் தள்ளி போடலாமா நான் நினைக்கிறதுல அரசியல் ரீதியாக அவர் பக்கம் நியாயம் இருக்குது. இல்லை இப்போ அழகிரி குறிப்பிட்டது போல் வந்து அவர் சுயேட்சையாக தான் நிற்க முடியும். ஏன்னா கட்சியில் வந்து அவர் உறுப்பினர் கூட இல்லை அப்படிங்கிறதுனால நிற்க முடியும். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களையும் முன்னிறுத்தி அந்த பூண்டி கலைச்சல் அங்கே விருப்ப மனு கொடுப்பதும் உதயநிதி ஸ்டாலின் அங்கே நிற்க வைக்கிறதுக்காக ரசிகர்கள் விருப்ப மனு கொடுக்கறத பார்க்கும்போது மறுபடியும் அங்கே குடும்பத்திலேருந்து ஒருத்தர் அங்கே நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, ஸ்டாலின்கிற பேர் எதனால் மேலே வந்ததுன்னா, கலைஞருடைய மறைவுக்கு பிறகு அழகிரியை நாம் சமாதானப்படுத்துகிறோன்னா கலைஞருடைய மூத்த மகள் செல்வியை அங்கே நிறுத்த வைக்கலான்னு ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் செல்விக்கு ஸ்டாலின் குடும்பத்திலேயே சில எதிர்ப்பு இருக்குது. ப்ளஸ் இன்னொரு குடும்ப உறுப்பினரை கொண்டு வந்தால் அது திமுகவுடைய மற்ற தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் அது அதிருப்தி ஏற்படுத்தும் அப்படின்றனால தான் இப்படி ஒரு தியரியை கிரியேட் பண்ணி சரி நானும் இல்லை நீங்களும் வேண்டாம் அப்படின்னு ஒரு சமாதான முயற்சியாக தான் நான் அதை பார்க்குறேன். எனக்கு தெரிந்து அங்கே ஒரு ஒன்றிய செயலாளரை வேட்பாளராக முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் ஸ்டாலின் பேரில் பணம் கட்டினது வந்து இயல்பான ஒன்று. பொதுவாகவே ஜெயலலிதா இருந்த அவர் மீது இருக்கிற மரியாதையின் காரணமாக சில பேர் நிஜமாகவே எங்கள் தொகுதியில் வந்து நில்லுங்க, அதன் மூலமாக எங்கள் தொகுதி வளமடைகின்ற அந்த எதிர்பார்ப்போட தலைவர் பேரில் கட்டுறது இயல்பான ஒன்று. இதில் எது கவனிக்கப்படணும்னா உதயநிதி பேரில் கட்டினதை தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா அவர் சமீப நாட்களில் நிஜமாகவே போராட்ட காலத்தில் தலை காட்டுறார், கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறார், பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். ஆல்ரெடி அவருடைய மருமகன் சபரீசன் சில அரசியல் காய் நகர்த்தல்களுக்கு அவர் பக்கபலமாக இருக்கிறார் ஸ்டாலினுக்கு. நான் தவறுலாம் நான் சொல்லலை. ஆனால் வெளிப்படையான அரசியலுக்கு உதயநிதி வர்றபோது அது குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்கள் மத்தியில் சில எதிர்ப்புகளையும் திமுகவுடைய மற்ற நிர்வாகிகள் மத்தியில் அது ஒரு சின்ன சலசலப்புகளை ஏற்படுத்த தான் செய்யும். இப்போ அதுக்கு என்ன அவசரம் வந்தது? தலைவரே தளபதியை எப்போ வந்து உட்கார வச்சார்? இத்தனை காலத்துக்கு பிறகு தானே, இவ்வளோ அனுபவத்துக்கு பிறகு தானே அப்படின்லாம் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் சிலரே பேசுகிற போது இந்த சூழலில் உதயநிதியும் வர்றதை அவங்க ரசிக்க மாட்டாங்க. அதனால தான் அது கவனிக்கப்பட்டும் படலை, சில விமர்சனத்தையும் நேற்று கிளப்புனது. ஆனால் எனக்கு தெரிந்து உதயநிதி இப்போது வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அவங்க எவ்வளவு தான் திட்டமிட்டாலும் கூட திருவாரூர் வந்து கலைஞருடைய சொந்த மண், பிறந்த ஊர், நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதா சொல்லப்பட்டாலும் கூட சமீபத்தில் நடந்த கஜா புயல் திருவாரூர் மாவட்டத்தை புரட்டி போட்டிருக்கு. அப்படி புரட்டி போட்டப்ப நிச்சயமாக அங்கே தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிறதும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அவருடைய கஜா நிவாரண பங்களிப்புங்கிறது எந்த அளவு இருந்திருக்கு, அது இந்த தேர்தலில் அவருக்கு எப்படி சப்போர்ட் அவர்கள் செய்யணும்னு நினைச்சா கூட மக்கள் பல ஊர்களில் ஸ்டாலினையும் உள்ள விடலை. ஆளுங்கட்சிக்காரர்களை எப்படி அமைச்சர்களை உள்ள விடலையோ அதே மாதிரி ஸ்டாலினை சில ஊரில் இருந்து வெளியே அனுப்பிச்சாங்க. அது திருவாரூர்லேயும் நடந்தது, புதுக்கோட்டையிலையும் நடந்தது. அது மக்களுக்கு வேறு விதமான காரணங்கள், கோபங்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா டெல்டாவில் மீத்தேன் திட்டம் எடுக்கிறது இல்லையா, அதில் வந்து கையெழுத்து போட்டதே ஸ்டாலின் தான், அவர் தொழில்துறை அமைச்சராக இருக்கிற போது. அந்த கோபங்கள் அவங்களுக்கு மனசில் இருந்திருக்கலாம். அதனால தான் அவர் முழுமையாக செய்யணும்னு நினச்சா கூட கஜா நேரத்தில் அவரால் உள்ளே புகுந்து சில நிவாரண பணிகளை செய்ய முடியல. கொஞ்சம் கோபம் தணிந்த பிறகு எல்லா கட்சியும் செய்த போது தான் அவரும் செஞ்சார். ஸோ இது பெரிய அளவில் கை கொடுக்குமான்னு எனக்கு தெரியல. அவருக்கு கஜாவுக்காக உள்ளே போக முடியல, உதவி செய்ய முடியல. தேர்தலுக்காக அவங்களுடைய வெற்றி எப்படி இருக்கும்? இல்லை, அந்த மக்கள் தான் தீர்மானிக்கணும். நீங்களும் நானும் அதை முடிவு பண்ண முடியாது. ஆனால் அந்த கஜா நேரத்தில் நடந்த அந்த நிகழ்வுகளை பார்த்தா நீங்கள் தினகரன் தவிர வேறு எந்த அரசியல் தலைவரும் உள்ளே விடலை. நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். தினகரன் அதுக்காக ஜெயிச்சிருவாருலாம் நான் சொல்ல வரல. அது மக்கள் தான் திரும்பவும் சொல்கிறேன், மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் மக்களுடைய மனநிலையை நாம் படம் பிடிச்சு பார்த்தபோது இவரை தவிர வேறு எந்த தலைவரையும் அவங்க சந்தோஷமாக வரவேற்கலை, ஊருக்குள்ளே விடலை. இது அப்படியே தேர்தல் முடிவுகள் எதிரொலிக்குமாங்கிறத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி என்ன அப்படின்னா, 2000 ரூபாய் நோட்டு அச்சிடப்படுவது நிறுத்தப்படுவதாக ஒரு தகவல். இப்போது பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு அப்புறம் மக்கள் மனசில் பாஜகவின் மேலே எப்பேற்பட்ட அபிப்பிராயம் இருக்குது அப்படிங்கிறது உணர முடியும், ஒரு பார்வையாளராக, பத்திரிகையாளராக. இந்த சூழலில் தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் நெருங்க போகிறது. 2000 ரூபாய் நோட்டையும் நிறுத்த போகிறாங்க அப்படின்னு வதந்தி இருக்குது. அது தொடர்பான செய்திகளும் வர தொடங்கியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இந்த வதந்திக்கு காரணம் அந்த அச்சிடப்படுவதற்கான அந்த வேகம், எண்ணிக்கை இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு உள்ளிருந்து வந்த ஒரு நம்பகத்தகமான தகவலை வச்சு ஒரு நிருபர் எழுதிய கட்டுரை தான் இதுக்கு காரணம். அது பொய் அல்ல. இது வந்து நல்ல தொடர்ந்து அதே வேகத்தில் அதே எண்ணிக்கையில் நாங்கள் அச்சடிக்கிறோன்னு இந்த செய்தி வெளியாகி 24 மணி நேரம் கடந்தும் கூட மத்திய அரசு எந்த அறிவிப்பும் செய்யலை. ஸோ அதில் ஏதோ உண்மை இருக்குன்னு தான் நாம் எடுத்துக்கிட்டு பேச முடியும். 2000 ரூபாய் நோட்டை அறிமுகப்படுத்துகிற போதே அப்போ பொருளாதார வல்லுநர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கரன்சி வேல்யூ அதிகம் உள்ள நோட்டை நீங்கள் அச்சடிக்க அதை அறிமுகப்படுத்த பணப்பதுக்கல் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அது அதிகமாகும். ஏன்னா ஹையர் வேல்யூ கரன்சி ஈஸியாக போய் நீங்கள் எடுத்து ஒழிச்சு முடியும், ஒழிச்சு பதுக்க முடியும், ஈஸியாக பதுக்க முடியும். மிகப்பெரிய மதிப்பிலான பணங்களை குறைவான இடத்துக்குள்ளே நீங்கள் அடைக்கிற முடியும். இது இயல்பான ஒரு உண்மை. அது இந்த யதார்த்தமான உண்மையை சொல்லி அதில் இருக்கிற பொருளாதார பின்னணிகளோடு அது எந்த அளவுக்கு வீழ்ச்சியை பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லி தான் அந்த வல்லுநர்கள் அப்போ அந்த கருத்தை முன் வச்சாங்க. அதை மீறி ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னிச்சையாக பிரதமர் மோடி அந்த முடிவை எடுத்து 500 ரூபாயும் 1000 ரூபாயும் ஒழிச்சிட்டு புதிய 500 ரூபா நோட்டையும் புதிய 2000 ரூபா நோட்டையும் அவர் அறிமுகப்படுத்தினார்.
சரி, அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதன் பிறகு அவர்கள் அங்கங்கே ரெய்டு போகிறாங்க, பல இடங்களில் ரெய்டு நடத்துகிறாங்க. அரசியல் உள்நோக்கம் இருந்தால் கூட இதை தாண்டி சில தொழிலதிபர்கள் நிறுவனங்கள்லையும் போய் நடத்துகிற போது அவங்க என்ன தெரிய வருதுன்னா, இந்த பதுக்கப்பட்ட பணம் 2000 ரூபா நோட்டு தான் அதிகமாக இருக்குது. அது ஏதோ பெரிய பிரம்மசூத்திரமெல்லாம் இல்லை, அது இயல்பான உண்மை. எல்லாரும் இப்போ சுட்டி காட்டினது இப்போ அவங்க உணர்றாங்க. அவங்க ஆமாம் 2000 ரூபா நோட்டு தான் எடுக்கிற இடமெல்லாம் கட்டுக்கட்டாக 2000 ரூபா நோட்டு தான் வருதுன்னா, அப்போ பதுக்கிறதுக்கு இது ஒரு பிரதான வாய்ப்பாக இருக்குது அப்படின்ற விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருந்த போது தான் இந்த செய்தியும் வெளியில் வந்திருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 18 லட்சம் கோடி ரூபாய் வெளியில் கரன்சி புழக்கத்தில் இருக்குது. 18 லட்சம் கோடி கரன்சி இருக்குது. அதில் 1/3 6 லட்சம் கோடி 2000 ரூபா நோட்டு. 2000 ரூபா நோட்டு மட்டுமே 6 லட்சம் கோடி இப்போ வெளியில் பரவலாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இப்போ இவர்கள் சொன்ன விதத்துப்படி பார்த்தா, வந்திருக்கிற செய்தியின்படி பார்த்தால் குறைஞ்சபட்சம் 4 லட்சம் கோடி போய் பதுக்கிடுவாங்க. அது புழக்கத்திலேயே வராது. மிக பெரும் பணக்காரர்கள், பண முதலைகள் அந்த பணத்தை போய் பதுக்கிடுவாங்க. அப்போது ஒரு பண தட்டுப்பாடுங்கிறது வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. நீங்கள் கட்டுக்கட்டாக தூக்கிட்டு போக முடியாது. அதாவது யதார்த்தமான சில தேவைகளுக்கு கூட நீங்கள் எல்லாமே டிஜிட்டலில் பண்ணுங்கள், நெட் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கன்னா அது சாத்தியமில்லாத சூழலில் அப்போ இந்த 500 ரூபா நோட்டுக்கு ஒரு தட்டுப்பாடு வருது. இப்போ என்ன இதில் எங்கே போய் முடியும்னா, இதை மத்திய அரசு தலையிட்டு ஒரு விளக்கம் சொல்லாத வரைக்கும் இந்த 2000 ரூபா நோட்டை அச்சிடுறது நிறுத்துறதுக்கு காரணம் இந்த பணப்பதுக்களை தடுக்கிறதுக்கு தானா, இல்லை அதனுடைய அடுத்த கட்டத்தை யோசிக்கிறதுக்கான ஒரு ஒரு தாங்கள் எடுத்துக்கிற கால இடைவெளியா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதை செல்லாதுன்னு அறிவிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பீதி கலந்த சந்தேகம் மக்கள் மத்தியில் எல்லாம் ஆரம்பிக்கும். அனுபவிச்சிட்டாங்க. ஆமாம், எந்த நேரமும் அவர் செஞ்சுடுவாரோ. ஏன்னா இவர் தான் அப்பப்போ சொல்கிறாரு, அதிர்ச்சிகளை தாங்கிறதுக்கு தயாராருங்க, நாட்டு நலனுக்காகன்னு ஒரு வார்த்தையை முன்னாடி போட்டு நான் இன்னும் சில அதிர்ச்சிகளை கொடுப்பேன்னு சொல்கிறார். இவர் என்ன கொடுப்பாருன்னு தெரியாது. ஸோ அந்த 2000 ரூபா நோட்டும் செல்லாமல் போயிடுமோங்கிற பீதி மக்கள் மத்தியில் எல்லாம் ஆரம்பிக்கும். நேற்று இரவுலேருந்தே அது வர ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் செய்வது எதுவாக இருந்தாலும் மக்கள் இந்த பீதிக்கு ஆளாக்கக்கூடாதுங்கிறது தான் ஒரு பத்திரிகையாளரோட என்னுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு செய்யுங்க. தடுக்க போகிறோங்கிறத அந்த நோட்டு செல்லான்னு சொல்ல போகிறது முன்னாடி செய்ய முடியாது. ஆனால் அப்படி நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறது நிஜம்தான். இது வேறு சில டெக்னிக்கல் காரணங்களுக்காக தான். 2000 ரூபா நோட்டை பற்றி மக்கள் யாரும் சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு மத்திய அரசு வராத வரைக்கும் மக்கள்கிட்ட அந்த அச்சமும் சந்தேகமும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது. மேலே பிப்ரவரி மார்ச்லேயே ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான இறுதிக்கட்ட நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் இப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பார்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் எப்பயுமே தனக்கு சாதகமாகவோ இல்லை தன்னுடைய பாதுகாப்புக்காக ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லிக்கிட்டே வருவார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாட்டு நலனுக்காக நான் சில முடிவுகள் எடுப்பேன், மக்கள் தாங்கிக்கணும், அது சரியாக வரலைன்னா நடுரோட்டில் நின்று தூக்கில் போடுங்க அப்படின்லாம் அவர் பாட்டுக்கு. கடந்த காலங்களில் அவர் சொன்னதெல்லாம் நாட்டு நலங்கிறது எடுக்கப்பட்ட முடிவுகளை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் நாட்டுக்கு நலன் நடந்துதா? இல்லை, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்றது அந்த நேரத்தில் கட்டாயத்தின் பேரில் ஒரு சர்வாதிகார நாட்டில் மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்களோ அப்படி ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அதனுடைய பலனை அவங்க அனுபவிச்சு அதனால் நாங்கள் பாதிக்கப்பட்டோன்னு உணர்ந்த போது 2018 நடந்த அத்தனை இடைத்தேர்தலையும் உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய மெயின் லேண்ட் சொல்லப்படுகிற செல்வாக்கு மிகுந்த அவர்களுக்கு அள்ளி கொடுத்த மாநிலம் அது. 80 தொகுதியில் 72 தொகுதிகளில் ஜெயிச்சாங்க பார்லிமெண்ட் தேர்தலில். அந்த மாநிலத்திலேயே நடந்த அத்தனை இடைத்தேர்தலையும் பிஜேபி தோற்றுறது. பிரதான இடைத்தேர்தல் அத்தனையிலையும் முதலமைச்சர் நின்று அவர் விட்டு கொடுத்த அந்த தொகுதியிலையும் தோக்குறாங்க. 20 வருஷமாக அவங்க வச்சிருந்த தொகுதி. அப்போ மக்களுடைய மனநிலை என்னன்னு பிஜேபி தெரிய ஆரம்பிச்சுக்கிச்சு. அப்போ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த பாதிப்பினால் எழுந்த கோபத்தை நம்ம மேலே காட்டுறாங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இது அதே மாதிரி இன்னொரு முடிவு அவர் எடுப்பாரான்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. ஆனால் எதையும் செய்ய துணிகிற மோடி எதையும் செய்வாருங்கிற அந்த கருத்தும் என் கூடவே வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை, எதையும் செய்யக்கூடியவங்கிறத மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதே நேரத்தில் அது இறுதி கட்டத்தில் இருக்கும்போது இப்படி ஒரு 2000 ரூபாய் நோட்டை செல்லாதுங்கிற அறிவிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் மார்ச்சில் வரும், நாடாளுமன்ற தேர்தலுக்கான நோட்டிஃபிகேஷன். அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு முதல் நாள் வரைக்கும் அவர் முழுமையான அதிகாரம் படைத்த பிரதமர். அவர் நினைத்தால் எதுவும் செய்வார். அதை நம்ம கண்ணால் பார்த்துட்டோம். காரணம், மாநில கட்சிகள் பிரதான அங்கம் வகிக்காத மத்திய அரசு அமைந்தால் சர்வாதிகாரங்கிறது மறைமுகமாக அந்த பேரில் இல்லாட்டா கூட அந்த சர்வாதிகாரத்துக்கான அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கிய ஆட்சி தான் நடக்கும். அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி. அதனால தான் சமீப மாதங்களில் என்ன மக்கள் மத்தியில் எழுந்திருக்குன்னா, குறிப்பாக தமிழ்நாட்டில் மாநில உரிமைகள் பறிபோகாத, மாநில மக்களுடைய கருத்துக்களையும் மதிக்கிற ஒரு மத்திய அரசு, அவர்களும் அங்கம் வகிக்கிற ஒரு மத்திய அரசு. அது திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், அமமுக ஆகட்டும், எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும், மாநில கட்சிகள் அங்கம் வகிக்கிற மத்திய அரசு இருந்தால் தான் அவருடைய கருத்தை கேட்டு அல்லது அவருடைய கருத்தை மீறாமல் அவருடைய கருத்துக்கும் மதிப்பளித்து ஒரு முடிவை எந்த முடிவும் மத்திய அரசு எடுக்கும். அப்படி ஒரு செக் வைக்கிற மாநில கட்சி இல்லாதனால தான் அன்றைக்கி ஓரிரவில் அவ்வளோ பெரிய முடிவு எடுத்தார் மோடி. செல்லாதுன்னு முடிவு எடுக்கட்டும், அதனுடைய இம்பாக்ட் என்னான்னு மற்ற கட்சிகள்கிட்ட அவர் கேட்டிருந்தாருன்னா நம்ம கொஞ்சம் தயாராகிட்டு இது பண்ணுவோம். அத்தனை பேர் வாசலில் நின்றுருக்க மாட்டான். 300 பேருக்கு மேலே நாடு முழுக்க இறந்தார்கள், வரிசையில் நின்றவங்களே. மாரடைப்பில், நோயால், முடியாமல், பரபரப்பில், அந்த பதட்டத்தில், அச்சத்தில்னு பல காரணங்களால் அத்தனை மரணங்கள் நிகழ்ந்தது. இதை நீங்கள் தவிர்த்திருக்க முடியும் ஒரு முன்னேற்பாடோடு பண்ணியிருந்தோன்னா.
அப்போ அந்த யாரையும் நான் கருத்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி நினைச்சதுக்கு மோடியினுடைய மனநிலை அப்படி வந்தது காரணம் அவர்கள் தனி கட்சியாகவே மெஜாரிட்டி இடங்களை பெற்றதுனால தான். யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லைங்கிறதுனால தான். இதையெல்லாம் மக்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. விவரம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ மாநில கட்சிகளும் அங்கம் வகிக்கிற, மத்திய அரசுக்கு ஒரு செக் வைக்கிற ஒரு கூட்டாட்சி அமையணும்னு தான் மக்கள் மனசு போய்கிட்டு இருக்கு. இது ஜனநாயகத்தில் ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். ஜனநாயகத்தை இன்னும் சொல்லப்போனால் அது வலுப்படுத்த தான் செய்யும். அதை நோக்கி போனால் மோடி இந்த மாதிரியான முடிவுகளை எடுப்பாராங்கிற பயமோ சந்தேகமோ மக்களுக்கு இனிமேல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா திரு மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கு பிறகு கூட்டாட்சிங்கிறது இந்தியாவில் வாய்ப்பு இல்லை, தன்னாட்சி தனியாட்சி தான் நடக்குது அப்படிங்கிறீங்களா? இது வரைக்கும் அவர் எடுத்த முடிவுகள் தடாலடி முடிவுகள்னு அவங்க பெருமையாக சொல்லிக்கிறாங்க இல்லையா, அது தவறாக போய் முடிஞ்சது. ஜிஎஸ்டி உட்பட நான் சொல்கிறேன், ஜிஎஸ்டி காங்கிரஸ் ஆட்சி தான் அறிமுகப்படுத்தினா கூட அதை அமல்படுத்தின விதம் போதிய முன்னேற்பாடுகள் இல்லாமல் அதை அமல்படுத்தினால அந்த ஜிஎஸ்டி கட்டணும்னு நினைக்கிறவங்க கூட இன்னைக்கு டெக்னிக்கலாக பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கான முன்னேற்பாடு இல்லாமல் ஒரே இரவில் அதை அறிமுகப்படுத்தணும், தங்களுடைய சாதனை பட்டியலில் அதை சேர்க்கணுங்கிற அந்த ஒற்றை வரியோடு அதை பண்ண அவசர காலத்தில் பண்ணனால தான் இன்னைக்கும் அது சரி பண்ணப்பட முடியல. இன்னைக்கும் வரி ஏய்ப்பு நடக்குது வந்த பிறகும். ஆமா, அப்ப ஏன்னா நல்ல விஷயமா படலாம், நான் அதை ஏத்துக்கிறேன். அதை அமல்படுத்துற வேகம் ஏன் இந்த வேகம்? முன்னேற்பாட்டுக்குள்ள ஏன் அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான ஒரு சுய அதிகாரம் படைத்த ஒரு தனி மெஜாரிட்டி இருக்கிற கட்சி யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற இருமாப்பும் கலந்த ஒரு கட்சி ஆட்சி நடத்துகிற போது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தொடரதான் செய்யல, ஆச்சரியம் இல்லை. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. பல ஆண்டுகள் குஜராத் மாநிலத்தோட முதலமைச்சராக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பிரதமர் அப்படிங்கிற பொறுப்பு வருகின்ற பொழுது ஒரு மெச்சூர்டு இல்லாமல் தான் இந்த செயல்கள்லாம் செயல்படுத்தினா இருக்கிறீங்களா? இல்லை, மெச்சூரிட்டி இல்லைங்கிறது கூட ஒரு கடுமையான விமர்சனம். அவர் மக்களுடைய உணர்வுகளை மதிக்க அல்லது தெரிஞ்சுக்க மறுக்கிறார். மன் கி பாத் மனதோடு பேசுகிறேன் அப்படின்லாம் அவர் மாதம் ரேடியோவில் பேசுறாரு. அது ஒன்வே டிராஃபிக், அதான் ஒன்வே டிராஃபிக் மாதிரி தான். நான் சொல்றதை நீங்க கேளுங்க, மக்கள் என்ன சொல்றாங்கன்னு அவர் கேட்குற அந்த வாய்ப்பை அவர் தவற விட்டுக்கிட்டே வரார். குறைஞ்சபட்ச பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கூட 5 வருஷத்தை நடத்தவே இல்லை. அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு ஏஜென்சியை கூப்பிட்டு, நியூஸ் ஏஜென்சியை கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறா. அது எல்லா சேனல்லையும் தான் விரும்புகிற சேனலில் விரும்புகிற நேரத்தில் வரணும்னு நினைக்கிறாரே தவிர, நீங்கள் 10 நிருபர்களை உட்கார வச்சா தான் 10 பேரும் 10 ஸ்டேட்காரங்களாக இருப்பாங்க. அந்தந்த மாநில உணர்வுகளை, அதில் உள்நோக்கம் இருந்தால் கூட அந்த உள்நோக்கத்திலும் ஒரு உணர்வு இருக்குங்கிறது பிரதமர் நினைச்சு பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். ஒரு பத்திரிகையாளர் நான் அதான் எதிர்பார்க்க முடியும். ஒரு நிருபர் கேள்வி கேட்குற உள்நோக்கம் இருந்தால் அந்த உள்நோக்கத்தில் ஒரு உணர்வு இருக்குங்கிறத ஏன் அவர் ஏற்றுக்க மறுக்கிறார்? அந்த உள்நோக்கத்துக்கு உங்களுடைய கடுமையான வார்த்தைகளால் பதிலடி கொடுங்க, விளக்கம் கொடுங்க. அந்த வாய்ப்பே 5 வருஷத்துல கொடுக்கல. இல்லை, அதற்கெல்லாம் பதில் கொடுத்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தால் தன்னுடைய நேரம் விரயமாகறதா அவர் கருதுவதாக ஒரு செய்தி. அது மட்டும் இல்லை, இதுக்கெல்லாம் பதில் சொன்னால் நான் செயல்பட முடியல. இல்லை, நாள்தோறும் 11 மணி ஆனால் தினசரி 11 மணிக்கு கரெக்டாக வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வந்து உட்காந்துருங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. வருஷத்துக்கு ஒரு பேட்டி கூட கொடுக்க முடியலன்னா அது அந்த வாதம் எடுபடாது. அதில் உண்மை ஒரு துளி அளவு கூட இல்லைங்கிறது சாதாரண பாமர மக்களும் புரிஞ்சுக்குவாங்க. இத்தனை வெளிநாடுகளுக்கு போறாரு, விமானத்தில் போகிற போதே அந்த நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்கலாமே. நேரு காலத்துல இருந்து பிரதமர்கள் வெளிநாடு போகிற போது டெல்லி தலைநகரில் இருக்கிற பத்திரிகையாளர்களை அழைச்சிட்டு போகிறது வழக்கம். அந்த வழக்கத்தை இவர் பிரதமராக வந்த முதல் நாளிலேயே கட் பண்ணிட்டார். அந்த வழக்கமே இப்போ கிடையாது. குறைஞ்சபட்சம் ஃப்ளைட்டில் போகிற போது என்னென்னா அந்த மரபுகளை எல்லாம் உடைச்சிட்டு சாதாரணமாக ஒரு பிரதமரோட உரையாடுகிற வாய்ப்பு இருக்கிற போது தான் நிஜமாவே அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அவர் புரிஞ்சுக்க முடியும். அந்த வாய்ப்பை ஒரு திட்டமிட்டே புறக்கணிச்சார் முதல் நாள்ல இருந்து. இப்போ வெளிநாடு போகிற போது நிருபர்களை குளிச்சுட்டு போகிறதே கிடையாது. அவர் ஃப்ளைட்டில் நிருபர்கள் இருக்க மாட்டாங்க. அது அவருடைய சுதந்திரத்தை, தனி மனித அந்த சுதந்திரத்தை பாதிக்கும் கூட அவர் எடுத்துக்கலாம். சரி, அதன் பிறகாவது அல்லது கிளம்புறதுக்கு முன்னாடியாவது நிருபர்களை கூட்டி வச்சு பேசுகிறாரா? பேசினதே கிடையாது. அதனால தான் மக்களுடைய உணர்வுகள் அவருக்கு தெரியாமே இருக்குது. அவர் நினைக்கிறத மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். காதோடு பேசுகிறேன், மனதோடு பேசுகிறேன், பல பேர்கள் வச்சு பேசலாம். மக்கள் இதை கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. நல்லது, நம்ம அடுத்த செய்தியை பார்க்கலாம். கேரளாவில் போராட்டம் தீவிரம். பாஜக தொண்டர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அங்கே கலவரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இல்லை, சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொன்னால் அதை அமல்படுத்தணுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மக்களுடைய உணர்வுகள் சார்ந்த, மத நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை அமல்படுத்துகிற போது நீதிமன்ற தீர்ப்பாகவே இருந்தாலும் அது மக்களுடைய உணர்வுகளை பாதிக்காத வகையில், அவர்களுக்கு மேலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் தான் அமல்படுத்தணும். இப்போ அங்கே எங்கே பிரச்சனை வந்ததுன்னா, இடதுசாரிகளுக்கு கடவுள் நம்பிக்கை அவ்வளோவா இருக்காது. அது ரைட், அவர்கள் கொள்கை சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. இந்து மதவாதிகளுக்கு, RSS உள்ளிட்ட பிஜேபி கண்டலுக்கு இந்து மதத்தை அவங்க தூக்கி பிடிக்கிறது அவங்க கொள்கையாக இருக்கட்டும், அதுவும் தவறல்ல. ஆனால் நிஜமான பக்தர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய உணர்வுகளை இந்த 2 பேருமே மதிக்க தயங்குறாங்க. திட்டமிட்டே அவர்கள் கலவரத்தை தூண்டுகிறார்கள். RSS காரர்களும் பினராயி விஜயன் சொல்கிறார் முதலமைச்சர், கேரள முதலமைச்சர். உண்மையாக இருக்கட்டும், நீங்கள் உளவுத்துறை கையில் வச்சுருக்கிறீங்க, காவல்துறை கையில் வச்சுருக்கிறீங்க, யார் திட்டமிடுகிறார்களோ அவரோட மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும்ல. RSS இப்படி இந்த ஹாலில் நின்று ஒரு மீட்டிங் போட்டாங்க, ரகசிய கூட்டம் நடந்தது, அடுத்த நாள் காலையில் கலவரம் நடந்தது, மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்தணும். இதை விட்டுட்டு நீங்கள் சபரிமலைக்கு போகிறவங்கள அங்கே 144 தடை உத்தரவு போட்டு
அந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களை புண்படுத்தி இங்கே நிறுத்தாதீங்க, அங்கே நிற்காதீங்க, நைட்டு தங்காதீங்க, கோஷம் போடாதீங்க, சரண கோஷம் போடாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிற ஒரு அரசு தான் இடதுசாரி அரசு இன்றைக்கி கேரளாவில் இருக்குது. சரி, அவங்க சொல்கிற காரணம் உச்சநீதிமன்றம் சொல்றதை நாங்கள் அமல்படுத்த வேண்டாம், சரி பண்ணுங்க. அதே உச்சநீதிமன்றம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரணவங்கிற ஊரில் எர்ணாகுளத்துக்கு பக்கத்தில் இருக்க சர்ச்சு, சிரியன் சர்ச்சு, 2 குரூப்புக்கு இடையில் மோதல். அது எந்த குரூப்புக்கிட்ட அந்த நிர்வாகத்தை ஒப்படைக்கணும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு. இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சொன்ன தீர்ப்பு ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு அந்த அனுமதியை கொடுத்து அதை அமல்படுத்தணும்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லாமல் கட்ட பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. கடந்த மாதம் அது கேரள உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்தபோது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 2 பேர் கேரள அரசை உலுக்கி எடுத்துட்டாங்க. நீங்கள் இன்னொரு பிரச்சனை இல்லை, சபரிமலை மறைமுகமாக குறிப்பிட்றாங்க, ஆயிரக்கணக்கான போலீஸாரை குவித்து அந்த உத்தரவை அமல்படுத்த முனைகிறீங்க. ஆனால் இங்கே மொத்தமே 400 பேர் தான், பிரச்சனைக்குரியவர்களே 400 பேர் தான் அதை சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் பேச போனால் அவங்க தற்கொலை பண்ணிக்குவேங்கிறாங்க, இந்த சர்ச்சில் கை வச்சா மாநிலம் முழுக்க எல்லா சர்ச்சிலையும் அது பாதிக்குது அப்படின்லாம் ஒரு அட்வொகேட் ஜெனரலே உயர்நீதிமன்றத்தில் சொல்கிறார். இந்த இரட்டை நிலையை நீங்கள் கடைபிடிக்காதீங்கன்னு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. அந்த ஆளுகிற இடதுசாரி அரசு இரட்டை நிலையை கடைபிடிக்கிற விளைவு தான் இந்த கலவரங்கள். ஒன்று, அவங்க இந்து மத உணர்வுகளை மதிக்க மாட்டுறாங்க, அல்லது இன்னொரு பக்கம் இந்து மத உணர்வை காட்டி கலவரத்தை திட்டமிட்டே தூண்டணும்னு நினைக்கிற ஆர்எஸ்எஸ் காரர்களையும் தன்னுடைய அரசினுடைய நிர்வாகத்தை வச்சு, காவல்துறையை வச்சு உரிய நேரத்தை தடுக்கிறதையும் அவர் செய்யாமல் வேடிக்கை பார்க்கிறார். இன்னும் நிறைய பேசலாம், நேரம் கருதி முடிக்க வேண்டிய சூழல். நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக பரிமாறிட்டதுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, இன்று நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.